காவல்துறையில் பணியாற்றும் வருண்குமார் என்கிற ஒரு காவல்துறை அதிகாரி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீது ஒரு அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அவதூறு வழக்கை நீதிமன்றம் விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு முன்பு புதிய சட்டம், அதாவது பிஎன்எஸ்எஸ், புதிதாக கொண்டு வரப்பட்ட பிஎன்எஸ்எஸ், அந்த குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. அந்த வாய்ப்பு அளிக்கும் நடவடிக்கை தான் இன்றைய தினம் இந்த வழக்கு முகாந்திரமற்றது. இதில் அவதூறு எதுவும் அல்ல. நாங்கள் குட் ஃபெய்த், அதாவது பொதுமக்களுடைய நலனுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக பொதுவெளியில் பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய செய்தியை அண்ணன் சீமான் அவர்கள் வாலண்டரியாக அல்ல, பத்திரிகையாளர்கள் கேட்ட ஒரு கேள்விக்காக அவர் சொன்ன பதில் அது டிஃபமேஷன்லே வராது என்று ஏற்கனவே எங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ், எங்களுடைய ஆட்சேபனை கருத்தையும் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்து இன்றைய தினம் அந்த அப்ஜெக்ஷன் தாக்கல் செய்த பிறகு இன்றைய தினம் நாங்கள் அது குறித்து ஒரு விரிவான வாதம் முன்வைத்தோம். நீங்க சொல்றது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறீங்க சார். சைபர் செக்யூரிட்டில எங்க வேணா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க வேணாலும் கேஸ் போடலாம் சார். இல்ல அது நீங்க சொல்றது வேற ஒரு கேசஸ்ல போடலாம். டிஃபமேஷன் கேசஸ்ல ஜூரிஸ்டிக்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்க இங்க இருந்துகிட்டு நீங்க வந்து ஜம்மு காஷ்மீர்ல ஒருத்த மேல போட முடியுமா? இல்ல அதுதான் கேட்கறேன். இப்போ நான் அதுதான் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு தான் வந்து அதுக்கு முன்னாடி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையான்னு நீங்க வந்து விசாரிக்கிறதுக்கு நீங்க வந்து 225 வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது முதல்ல ஒரு என்கொயரி பண்ணுங்க, அப்புறம் அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லுது. இவங்க என்ன அந்த என்கொயரி பண்ணாம கூப்பிட்டதான் தவறு நம்ம சொல்லிருக்கோம். இல்ல அதோட ஒரு தகவலையும் சொல்றேன். இன்னொரு வலுவான ஒரு வாதமும் நாம முன் வச்சோம். என்னன்னா வந்து இவர் கொடுத்த, அதாவது இவர் வந்து விசாரிக்கப்பட்ட பிறகு இவர் வந்து 2-3 சாட்சிகளை வந்து இந்த ப்ரொடியூஸ் பண்றாரு, ஏதாவது கூட்டு வராரு. அதுல ஒரு சாட்சி கார்த்திக் ராஜான்ற ஒரு சாட்சி. அவர் வந்து என்னன்னா நீதிமன்றத்தில் வந்து ஏறி சாட்சி சொல்லும்போது கையில் ஒரு பேப்பர் வச்சுட்டு படிக்கிறாரு. பேப்பர் வச்சுட்டு படிக்கும்போது நீதிபதி, இப்போ உள்ள நீதிபதி அந்த அவங்க இல்லை, வேற ஒரு நீதிபதி, பொறுப்பு நீதிபதி, அவர் வந்து என்ன படிக்கிறீங்க, என்ன பேப்பர், அது பேப்பரை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா வந்து அந்த பேப்பரை வந்து முதல்ல கொடுக்கல. அப்புறம் நீதிபதி கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொன்ன பிறகு அந்த பேப்பரை கொண்டு போய் என்ன பண்றாருன்னா அவருடைய வழக்கறிஞர்கிட்ட அதை கொடுக்குறாரு. அந்த வழக்கறிஞர் என்ன பண்றாருன்னா அந்த பேப்பரை வந்து அப்படியே கொண்டு போய் வந்து நீதிபதிகிட்ட கொடுக்காம அதை கிழிச்சு கொண்டு போய் கொடுக்குறாரு. இது நான் சொல்லலைங்க, இது என்னோட அலிகேஷன்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தம் அந்த நீதிபதி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த எவிடன்ஸ், அந்த கார்த்திக் என்ற அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இதை வந்து அது வந்து 5 வரியில் இது மொத்தமாக சொல்லியிருக்காரு. நான் கேட்கும்போது கிழிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. அதன் பிறகு வந்து அவர் சொன்னார், நான் பார்த்து படிக்கலன்னா நான் மறந்துடுவேன், எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லி சொன்னார் அப்படின்றது இட்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் தி கோர்ட். அதுல சொல்லியிருக்காரு. இதுவரையும் 3 சாட்சி, அதாவது இப்ப சாட்சி இல்ல சார், அவர் சப்போர்ட்டிவா ஒரு 3 பேர் விசாரணை பண்ணிருக்காங்க. அவங்க சாட்சியா கூட எடுத்துக்க முடியாது. அவங்க சப்போர்ட்டிவா வந்து ஒரு 3 பேர் மட்டும் வந்து விசாரிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளவு. இப்போ வந்து அவங்க வந்து உரிய உத்தரவை வந்து, அதாவது இந்த வழக்கு உகந்ததா, விசாரணைக்கு அதாவது அடுத்த கட்டமா விசாரணைக்கு இதை வந்து எடுத்துக்கலாமா வேணாமா நாங்க டிசைட் பண்ணி நான் உத்தரவு போடுறேன். 4-6 தள்ளி வச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.